காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பேண்டிங் ஸ்டார் சீரியல்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம தங்கமயில் வந்து அவங்க அம்மா பாக்யமுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அம்மா இன்னைக்கு நான் தான் வந்து மீனா ராஜியை வந்து அத்தை கூட பேச வச்சேன், நான் சொன்னதுனால தான் அத்தை பேசினேன்னு சொன்னாங்க அப்படின்ற அந்த ஸ்டோரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பாக்யம் திட்டுறாங்க, ஏய் ஒரு இடத்துல குட்டை குழம்புது அப்படின்னா அதில் மீனை பிடிக்கிறத விட்டுட்டு நீ என்னடி பண்ணி வச்சிருக்க, ஏதோ பெரிய அவார்டு வாங்குற நெருஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறியே, அவங்க ரெண்டுலாம் சண்டை போட்டாங்க அப்படின்னா அதை பார்த்து நீ சும்மா இருக்க வேண்டியதானே, நீ எதுக்கு இதை பண்ணி வச்சுட்டு இருக்கிற. இப்போ மீனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மீனா ஒரு பெரிய பணக்காரி, கவர்மெண்ட் வேலையில இருக்கா. ஆனால் ராஜி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க குடும்பத்து ஆள், எப்படினாலும் வந்து கோமதியோட குடும்பத்து ஆள். ஸோ அவங்களுக்குள்ள அந்த பாசம் இருக்கும். ஆனால் நீ அப்படியா, நீ வெளி ஆள், எவ்வளோ பஞ்சாயத்தெல்லாம் கிளப்பி வச்சிருக்கோம். ஸோ இப்படி இருக்கும்போது இதை நீ சாதகமாக பயன்படுத்திக்கணும். இப்போ ராஜி மீனா கூட சண்டை போட்டனால தான் உங்கள் மாமியார் உன்னை பேங்க்குக்கு கூட்டிகிட்டு போனாங்க, கிச்சனில் வேலை பார்க்க விட்டாங்கன்னு சொன்னேன். ஸோ அவங்க கூட இவங்க பேசாமல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த இடத்த நீ உனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும். இங்கே பாரு, அவங்களுக்குள்ள நீ சண்டை மூட்டி விடணும், மீனா ராஜிக்கும் உங்கள் மாமியாருக்கும் சண்டை மூட்டி விடணும், இல்லை அதில் வேறு ஏதாவது பஞ்சாயத்தை கிளப்பி விடணும் அப்படி நான் சொல்லலை. ஆனால் அப்படி ஒரு பஞ்சாயத்து அவங்களுக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அதுல நீ தலையிடாத, நீ அதை அப்படியே பொறுமையா பார்த்துட்டு அதுல உனக்கு என்ன ஆதாயம் கிடைக்குமோ அதை தேடிக்கோ, அதை விட்டு இப்படி கிறுக்குத்தனமா இருக்காத அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஸோ தங்கமயிலும் என்னது நம்ம நல்லத்தனம் பண்ண அம்மா ஏன் இப்படி பேசுறாங்கன்ட்டு சரிம்மா அப்படின்னு வச்சிடுறாங்க. அண்ட் அடுத்த சீன்ல என்ன கட்டுறாங்க அப்படின்னா, நம்ம மீனாவும் ராஜியும் போய் கோமதியை கட்டி பிடிச்சி சாரி எல்லாம் சொல்றாங்க. அண்ட் கோமதி கோவப்படுறாங்க, ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னா. ஸோ மீனா சொல்றாங்க, அத்தை இங்க பாருங்க, இப்போ சரண மாமா அந்த தங்கமயிலுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 குடும்பம் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வச்சுச்சு, எந்த பிரச்சனைனாலும் நீங்க நிப்பீங்க. அதுவே நான், அதாவது மீனா அண்ட் செந்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் ராஜியோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு, எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நடந்துச்சுன்றது தெரியும். ஸோ அப்படி ஒரு சூழ்நிலையில் கதிர் தன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்து தனக்காக அவன் கஷ்டப்படுறான் அப்படின்போது அவன் என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா அதுக்கு தானே அவர் சொன்னாரு, கடைக்கு வான்னு கூப்பிட்டாரு இல்லை கதிர, அவன் தானே போக மாட்டான் அப்படின் போது ராஜி சொல்றாங்க, ஆமா கடைக்கு வந்தாலும் மறுபடியும் பிரச்சனை வரும், வீட்டில் சண்டை போட்டது பத்தாதுன்னு அப்புறம் கடைக்கும் போய் அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, அதனால தான் அவன் கடைக்கு வராமல் இருக்கிறான் அப்படின்ற மாதிரி ராஜி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல மீனா சொல்றாங்க, அத்தை அவ எப்படி அழுதா தெரியுமா, ராஜி நேத்து நைட் அவ என் ரூமுக்கு தான் வந்திருந்தா, அப்ப ரொம்ப அழுதுட்டு இருந்தா, நான் கதிரை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது, அத்தை பேச்சு கேட்டு கல்யாணம் பண்ணிருக்க கூடாது அப்படின்னு இவங்க மீனா சொல்றாங்க. ஸோ கோமதி சொல்றாங்க, அப்படி நீ இவனை கல்யாணம் பண்ணலாம் என்ன பண்ண அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துல நம்ம தங்கமயில் கிச்சனுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஸோ தங்கமயில பார்த்ததுமே இவங்க 3 பேரும் அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த விஷயம் தங்கமயிலுக்கு தெரியக்கூடாது இல்லையா. ஸோ ஆஃப் ஆயிட்டாங்க. அதை பார்த்ததுமே தங்கமயிலுக்கு டவுட் ஆகுது, என்ன நான் வர்ற வரைக்கும் முன்னாடி எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, என்ன பார்த்தது ஏன் சைலண்ட் ஆயிட்டீங்க, என்ன விஷயம் அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. ஸோ இங்கே இவங்க எல்லாரும் இல்லை சும்மா இந்த சண்டே பற்றி தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அதுதான் எனக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, அப்புறம் நான் வந்ததுமே ஆஃப் ஆயிட்டீங்க அப்படின்றாங்க. பட் இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க, ஒரு மாதிரி முழிக்கிறாங்கன்றது புரிஞ்சிருச்சு தங்கமயிலுக்கு. சரி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க, நான் துணி துவைக்க போறேன் அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ கோமதி கேட்குறாங்க மீனாட்ட, ஐயோ அவள் ஏதாவது நினைச்சிருப்பாளாடி, இவங்களை நம்ம தான் சேர்த்து வச்சோம் ஆனால் நம்மளே இவங்க ஒதுக்குறாங்கன்னு ஏதாவது நினைச்சிருப்பாளா அப்படின் போது மீனா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க அப்படின் போது கோமதி சொல்றாங்க, சரி அந்த இக்கட்டான சூழ்நிலை நீ கதிரை கல்யாணம் பண்ணலன்னா என்ன பண்ணியிருப்ப, எங்கேயாவது போயிருந்திருப்ப, இதெல்லாம் நமக்கு தேவையா, நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சதே ஓ நல்லதுக்காக தான், அதாவது ராஜோட நல்லதுக்காக தான் இந்த கல்யாணத்தை நான் பண்ணி வச்சேன், எனக்கு தெரியும் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை வரும்னு தெரிஞ்சு நான் பண்ணி வச்சது உனக்காக தாமா. இப்போ ராஜீவ் ஆகட்டும் மீனாமாகட்டும் நீங்க 2 பேருமே வந்து மாமாவுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி நிற்கிறீங்க, மாமா மனசை எப்படி மாத்துறதுன்றதை விட்டுட்டு மறுபடியும் பிரச்சனை பெருசாக்காதீங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே வந்து மயில் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, அம்மா சொன்ன மாதிரி நம்ம என்னதான் நல்லா செஞ்சாலும் இவங்க எல்லாரும் நம்மளை ஒதுக்கி தான் பார்க்குறாங்க, நம்ம போனதும் பேச்சு ஆஃப் பண்ணிட்டாங்க, ஒருவேளை நம்மளை பற்றி தான் ஏதாவது பொருணி பேசிட்டு இருந்திருப்பாங்களோ அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, நம்ம சக்திவேல் ஃபேமிலி தான் காமிக்கிறாங்க. ஸோ வந்து ஒரு முத்துவேல் கூப்பிடுறாரு, வா சக்தி நம்ம 2 பேரும் மில்லுக்கு போகலாம் அப்படின் போது அவர் வரல, ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறாரு. என்னாச்சு அப்படின்னு முத்துவேல் கேட்கும்போது அவர் சொல்றாரு, அந்த பொண்ணு வீட்டில் குமாருக்கு ஒரு பொண்ணு பார்த்தாங்க இல்லையா, அந்த பொண்ணு வீட்டில் வேண்டான்னு சொல்லிட்டாங்க, ஏன்னா ராஜி ஓடி போய் கல்யாணம் பண்ணி கேட்டது ஒரு 4-5 சொந்தக்காரங்க அதை சொல்லி காமிச்சாங்களாம், அதனால சரி அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வேண்டான்ற மாதிரி தான் பேசுறாங்கன்னு சொல்லி அவர் ஃபீல் பண்றாரு. நான் வந்து என்னைக்காவது உன் பொண்ணு என் பையன் அப்படின்னு பிரிச்சு பார்த்துருப்பேன், நான் 2மே என் புள்ள மாதிரி தான் நான் வளர்த்தேன், ஆனால் இன்னைக்கு உன் பிள்ளையால என் பையனோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ முத்துவேலுக்கு கோவம் வருது. ஆஸ் யூஷுவல் அது யார்கிட்ட சண்டை போடுவார்னா வடிவு கிட்ட தான், பாத்தியாடி உன் பொண்ணால தான் வந்து இன்னைக்கு என் தம்பி பையன் வாழ்க்கையே கெட்டு போச்சு, ஒத்த பிள்ளைய வச்சிருக்க, அந்த பிள்ளைய கூட உனக்கு ஒழுங்கா வளர்க்க தெரியலையா அப்படின்னு அவங்க கிட்ட சண்டை போடுறாரு. அப்ப அம்மா கேட்டுறாங்க, முத்துவேல் அம்மா கேட்கறாங்க, டேய் அவளாடா ஓடி போய் கல்யாணம் பண்ணுன்னு சொன்னா அவளை எதுக்கு திட்டிட்டு இருக்க அப்படின் போது, அவ ஓடி போய் கல்யாணம் பண்ணுன்னு சொல்லல, ஆனா அந்த ஓடி போனவளுக்காக எதுக்கு வக்காலத்து வாங்குறா, எதுக்கு
இன்னும் அவளுக்காக சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கா, அவளை தலைமுழுக வேண்டியது தானே அப்படின்னு போது இங்க அம்மா சொல்றாங்க, முத்துவேல் அம்மா சொல்றாங்க, தாய் பாசம்ன்றது அப்படிலாம் இருக்க முடியாது. நம்ம பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க மேல இருக்க கண்மூடித்தனமான பாசம் என்னைக்குமே குறையாது அப்படின்னு போது இவர் கேட்கிறாரு முத்துவேல், நீ ஏமா இவளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க அப்படின்னு போது அம்மா சொல்றாங்க, இதே மாதிரி தான் 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீ வந்து என் பொண்ணு கோமதி இப்படி பண்ணிட்டான்றதுக்காக உங்க பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் அவளை வேண்டான்னு வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சேன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் என் பொண்ணுகிட்ட பேச முடியலையே, பார்க்க முடியல, எவ்வளவு வருத்தப்பட்டு இருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்றாங்க. சப்போர்ட் பண்ணிட்டு, டே இதுக்கு மேலே இப்படி தான் சண்டை போட்டுட்டே இருப்பேன், நீங்களாம் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரையும் மாரியும் வடிவையும் அவங்க கூட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ சக்திவேல் சொல்றாரு, அண்ணன் பாத்தியான அன்னைக்கு ஒண்ணுன்னா அம்மாவும் சரி மாரியும் வந்துடுறா, இப்படி 3 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வீட்டில் நம்ம தான் இப்படி இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசும்போது முத்துவேல் சொல்றாரு, சரி நீ வருத்தப்படாத, குமாரும் எனக்கு பையன் மாதிரி தான், அவனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, நீ என்னை நம்புறியா அப்படின்னு போது எனக்கு உன்னை விட்டா வேறு யாருன்னா இருக்க, நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுகிறாரு. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, மீனா ஆஃபீஸில் இருக்காங்க. ஸோ மீனாக்கு அந்த டென்ஷனில் வேலையே ஓட மாட்டேங்குது, வேலையே செய்யாமல் இருக்காங்க. பக்கத்தில் இருக்க அக்கா வந்துட்டு, மீனா என்ன வேலை முடிச்சிட்டியா, ஃபைலை கொடு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சரின்ட்டு இவங்க கொஞ்சம் நேரம் வேலை பார்க்குறது. அதுக்கப்புறம் செந்திலுக்கு ஃபோன் பண்ணுறது, 18 தடவை கால் பண்ணாலும் எடுக்கல, வாய்ஸ் நோட் போட்டாலும் லவ் இமோஜி, ஹார்ட் பிரேக் ஆகுறது, லவ் ஃபெயிலியர் இமோஜி, என்ன போட்டாலும் கண்டுக்க மாட்டுறாரு, என்ன மெசேஜ் பண்ணாலும் கண்டுக்க மாட்டுறாரு, என்ன கால் பண்ணாலும் கண்டுக்க மாட்டுறாரு. அதுக்கப்புறம் இவங்க ஒரு வாய்ஸ் நோட் போடுறாங்க, டே உனக்கு இன்னும் என் மேலே கோவமாக இருக்கேன்னு தெரியும், அதனால தான் நீ ஃபோன் எடுக்க மாட்டுற, சரி நம்ம 2 பேரும் எப்போதும் ஒரு பேக்கரி போகலையா, அங்கே போய் உனக்கு பிடிச்ச பப்ஸ் சாப்பிடலாம் வரியா அப்படின்னு கேட்குறாங்க. பட் அதுக்கும் அவர் எந்த ரெஸ்பாண்டும் பண்ண மாட்டுறாங்க. அந்த அக்கா சொல்கிறாங்க, நான் கிளம்புறேன், நீ செந்தில் கூட தானே போகிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு அந்த அக்கா சொல்லும்போது மீனா இருந்துட்டு, எப்படினாலும் செந்தில் வரமாட்டேன்னு அவங்களுக்கு தெரியும், அக்கா நானும் உங்கள் கூடவே வந்துடுறேன்க்கா, அவருக்கு ஏதோ கடையில் வேலை இருக்கும் போல இருக்கு, அவர் வரல, நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ட் இங்கே வந்து நம்மளோட செந்திலை காட்டுறாங்க, எல்லா வாய்ஸ் நோட் பார்க்குறாரு, மெசேஜ் பார்க்குறாரு, எமோஜி பார்க்குறாரு, எதுக்குமே ரிப்ளை பண்ணாமல் அசராம நின்றுட்டு இருக்கார். அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க. ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்ல இன்னும் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக காட்டுறாங்கன்றது நாளைக்கு எபிசோட்ல பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.